ஒரு மாற்று அரசியல் உருவாக்க போறோம், ஒரு ஃப்ரெஷ் கவர்மெண்ட் தர போறோம், இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்த, அதாவது தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடித்த டிவிகே கட்சி இருக்குல்ல, இன்னைக்கு அதோடைய நிலைமை என்ன? திமுக அதிமுக தொடர்ந்தது போலவே அதே பாலியல் குற்றங்கள், அதே கொலைகள், அதே கனிம வள கொள்ளை இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. நேற்று கூட கனிம வளம் தமிழ்நாட்டில இருந்து போகுதுன்னு சொல்லிட்டு தென்காசி புலியர செக் போஸ்ட் கிட்ட சாலை மறியல்ல சமூக ஆர்வலர்கள் ஈடுபட்டு இருக்காங்க. ஒரு சில கேள்விகள் பொது சமூகத்திற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் வைக்கிறேன். பேரன் சொல்லிச்சு ஓட்டு போட்டேன், பேச்சு சொல்லிச்சு ஓட்டு போட்டேன், என்னோட பொண்ணு சொல்லிச்சு அதனால நான் ஓட்டு போட்டேன், என்னோட பையன் அழுதான் அதனாலதான் நான் ஓட்டு போட்டேன்னு சொல்லிக்கிற உங்களை எல்லாத்துக்குமே உங்களோட பையனோ உங்களோட பொண்ணோ உங்களை மீறி ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்தால் நீங்க என்ன ரியாக்ட் பண்ணுவீங்க? அவங்கள போய் கொல்றது, அவங்கள வெட்டுறது, அவங்கள வீட்டுல சேர்த்துக்காம இருக்கிறது, இதையும் தாண்டி அவங்க ஒரு சிலர் உங்ககிட்ட கேள்வி எழுப்புனா நீங்க என்ன தெரியுமா சொல்லுவீங்க? நாங்க வளர்த்த குழந்தைகளை எங்களுக்கு எது நல்ல லைஃப் அமைச்சு கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நீங்க ஒவ்வொருத்தரும் கேள்வி எழுப்புவீங்களா? எழுப்புவீங்களா சார்? எழுப்புவீங்களா மேடம்? இன்னைக்கு அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி ஓட்டு போடுறீங்க. இன்னும் இதை விட ஒரு கேவலமான விஷயம் எது தெரியுமா? குறிப்பாக பெண்கள், கணவரை விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும்னு சொல்ற பெண்கள், கணவரை பக்கத்துல வச்சுக்கிட்டே விஜய் லவ் பண்றேன்னு சொல்ற பெண்கள், இன்னும் ஒரு சில கல்யாணம் ஆகாத பெண்கள் வேணாம், வாய் எனக்கு கூசுது, ஆனா அந்த பெண்கள் வாய் கூசாம அவ்வளவு விஷயங்கள் சொல்லிட்டு போச்சுங்க. இவங்களெல்லாம் விடுங்க, ஆனா தமிழ்நாட்டோட அவல நிலை இன்னும் தொடர்ந்துட்டு தானே இருக்கு. இப்போ விஜயோட ரசிகைகள், விஜயோட நண்பா நண்பீஸ், இவங்களை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஒரு மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு ஓட்டு போட்ட மக்கள் ஒரு சிலர் இல்ல, அவங்களே பல லட்சம் இருக்கீங்கல்ல. இனிமேலாவது தயவு செஞ்சு நீங்க உங்க தொகுதியில யார் எம்எல்ஏ கேண்டிடேட்னு தெரியாம ஓட்டு போட்டீங்க, அங்கேயே நீங்க தோத்துட்டீங்க, உங்க வாக்கு அங்கேயே செத்து போச்சு. தமிழ்நாட்டோட அவல நிலை அங்க தொடங்க ஆரம்பிச்சிச்சு. திமுக அதிமுக நல்ல ஆட்சி கொடுப்பாங்க அப்படின்னு நான் சொல்ல வரல, சரிங்களா? அதுல இருக்கிற எல்லாருமே கெட்டவங்கன்னு நான் சொல்ல முடியாது. குறிப்பா உங்க தொகுதியில யார் நிக்கிறாங்க, அவங்கள யாரு நல்லவங்க, நல்ல கேண்டிடேட், நல்லது செய்வாங்கன்னு சொல்லி ஓட்டு போடுங்க. எம்எல்ஏவே யாருன்னு தெரியாம ஓட்டு போடாதீங்க. ஒருத்தரை நம்பி ஓட்டு போட்டீங்க, இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகமும் கேள்விக்குறியாய் நிக்குது. குறிப்பா சென்னை போன்ற பகுதிகளில் மின்சார தொல்லை அவ்வளவு இருக்குது. மக்கள் தெருவுல இறங்கி போராடுறதை விடுங்க, அவங்களால நிம்மதியா தூங்க கூட முடியல. ஒரு பக்கம் விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டோட ஒரு நாட்டுல விவசாயி போராட ஆரம்பிச்சிட்டானா நம்ம வாழ்க்கை கேள்விக்குறியாக போகுதுன்னு தான் அர்த்தம். அதிமுக திமுக இருந்த அதே அவலநிலை இன்னைக்கு டிவிகே கட்சியிலையும் இருக்கு. இங்க நிறைய பேர் எனக்கு பகுத்தறிவு இருக்கு, எனக்கு பொது அறிவு இருக்கு, எனக்கு கல்வி அறிவு இருக்குன்னு சொல்லி பெருமை பீத்திப்பாங்க. உங்களை நிறைய பேருக்கு சுய அறிவு இருக்கா? நெருப்புல கை வச்சா சுடும் அப்படின்னு உங்களை எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கு? இன்னைக்கு வச்சுட்டீங்க, அது சுடுது. ஐயா காமராஜர் அன்றே சொன்னார், என்னைக்கு 50-60 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னாரு, நீங்க கூத்தாடி கிட்ட நாட்டை கொடுங்கடா, அவன் கூத்தியா கிட்ட கொடுத்துட்டு போயிருவான் அப்படின்னு ஐயா காமராஜர் அன்னைக்கே சொன்னாரு. இன்னைக்கு நான் சொல்றேன், தமிழக வெற்றி கழகம் என்பது கட்சி அல்ல, அது கூத்தாடிகளின் கூடாரம் என்று. திரும்பவும் சொல்றேன், தமிழக வெற்றி கழகம் என்பது கட்சி அல்ல, அது கூத்தாடிகளின் கூடாரம் என்று. இனிவரும் காலங்களிலாவது மக்கள் திருந்தி வாக்களியுங்க.